இதுக்கப்புறம் ரோஹிணிக்கு இந்த வீட்டில் மரியாதையே இருக்காதுன்னு யார் யாரும் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க. மறக்காமல் மகள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வளரன்னு பேசாமல் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா சிறகடி காசு எபிசோடுக்கான 28ஆம் ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் அது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோட் என்னாச்சுன்னு சொல்லி ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். நேற்றுலேருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி மனோஜ் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நடந்தது மனோஜ், எனக்கு ஒரு வாட்டி கூட நீ சப்போர்ட் பண்ணி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா ரோஹிணி. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் என்னை விட்டு கொடுத்து தானே பேசினேன், அதனால தான் அந்த மாதிரி பேசன்னு சொல்லி ஒரு மட்டமான காரணம் சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா ரொம்ப தப்பு. இது எப்படி பார்த்தாலுமே அவங்க வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டாச்சும் பண்ணி பேசிட்டு மனோஜ் கொம்முன்னே இருந்துட்டு இருப்பான். ஏன்னா அவங்க அம்மா வந்து இவனை போய் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏன்னா இவங்ககிட்ட பழி போயிடுச்சு. இதே வேலை தான் நம்ம முத்துக்கும் சின்ன வயசில் ஏதோ பெருசாக பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து இன்ன வரைக்குமே விஜயாவுக்கு முத்துவை சுத்தமாக பிடிக்கல. மேலே இருக்க பழி போனால் போதும் தான் நினைப்பேன். எப்பயும் மனோஜ் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மாதிரி 2 பேருமே ஒத்துக்கலாம். அவங்க 2 பேர் பண்ணதுமே தப்பு தான் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணேன், உனக்காக தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லாமே தப்பு தான் 2 பேர் பண்ணதும். அப்புறம் என்ன ஒரு கட்டத்தில் என்ன வருது பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒத்துக்கல. அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹிணி கட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வீட்டில் எனக்கு பாஸ் ஆக யாருனா இருப்பான்னு நினச்சேன், அதனால தான் வீட்டில் இருந்தேன், இப்போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போனப்போ கூட இந்த மனோஜோட புத்தி தெரிஞ்சு போகுது. என்ன மனசுக்குள்ளே யோசிப்பாங்கன்னா, இதுக்கே விட்டு போயிடுறானே, இதுக்கப்புறமா என்னோட குழந்தை விஷயம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா அவன் நம்மளை கூட வாழ விட மாட்டான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவங்க போயிட்டு செருப்பு போட்டுட்டு எட்டி பார்க்குறாங்க ஒரு ஏக்கத்தோட. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வரா மாதிரி தெரில, அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். ஒரு ஜடம் தான் நம்மளுக்கு தெரியுமே. அப்புறம் அவங்க செருப்பு போட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சீன் எங்கே வருது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயாவும் அண்ணாமலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, விஜயா நீ என்ன பண்ணாலும் அது பெரிய தப்பு தான், அதுக்குன்னு வாழ வந்த பொண்ணை போய் இப்படி கை நீட்டி அடிச்சிடுறதுன்னு சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாங்க, நான் என்னங்க பண்ணேன், அவள் பண்ண தப்புக்கு தான் நான் தட்டி கேட்டேன்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாரு நீ தலை மேலே தூக்கி வச்சு ஆடின பொண்ணை தான் நீ இப்படி திட்டி பேசி வச்சுருக்க, யாரையுமே செம்மா பார்த்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் நல்ல பாயிண்ட்டாக சொன்னார். என்னென்னா, இப்போ 2 பேருமே தான் தப்பு பண்ணாங்க, நீ ஒருத்தரை மட்டும் சுட்டி காட்டினா அது தப்பாக தானே இருக்கும், 2 பேரையுமே ஒரே மாதிரி இது பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மனோஜ் அப்பாவிங்க, அவனா அப்பாவி சூப்பர்மா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவன் அப்பாவிங்க, இவங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்கிறத கேட்டு நான் அப்படியே செய்கிறான்னு சொல்லி இவங்களே சொல்கிறாங்க. அவன் பையனை மட்டமாக பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, அப்போது உன் பையனுக்கு மனோஜுக்கு சுயபுத்தியே கிடையாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு விஜயா வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்னைக்கு எல்லா மருமகளையும் மகன்களையும் சமமாக பார்க்குறியோ அப்போ தான் நீ திருந்தணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதை பற்றி விஜயாவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்கின் கட் ஆகுது. இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணியோட அம்மா வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க தான் வீடு குத்தணும் வச்சுருப்பாங்களா, புது வீட்டில் அங்கே தான் காட்டுறாங்க. அவங்க மடி மேலே படுத்துட்டு அழுதுட்டுருக்காங்க. அம்மா மடி மேலே பார்த்துட்டு, இந்த மாதிரி அங்கே மனோஜ் சப்போர்ட்டே பண்ணலாமா, ஆனால் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து தப்பு பண்ணோம், அது தெரிஞ்சுமே அவன் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தான் தெரியும்ல அவங்க அம்மாவுக்கு அவன் மேலே ரொம்ப பாசம்னு, தெரிஞ்சிருந்தால் நீ இப்படிலாம் எதிர்த்து பேசிடக்கூடாது, திரும்ப அந்த வீட்டுக்கே போகணும்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணுறாங்க. அதை பற்றி முன்னாடி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா அங்கே சீன் கட் ஆகுது. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் தான் காட்டுறாங்க. சுற்றி வந்து ஏதோ ஒரு வீடியோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அதை வந்து மீனா கேட்குறாங்க, என்னங்க சுற்றி எதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, மாதிரி கப்புள்ஸ் அடிச்சிருக்கிற வீடியோ, அடிக்கிற வீடியோலாம் சும்மா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்களும் சிரிக்கிறாங்க. சிரிக்கும் போது டக்குன்னு நம்ம விஜய் வந்து அடி பண்ணுறாங்க அங்கேருந்து. அப்புறமா என்ன எங்கள் வீட்டில் இப்படி சிரிச்சிட்ருக்கீங்க, பக்கத்து வீட்டுக்கே கேட்கும் போல் சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஆண்டி நாங்கள் காமெடி வீடியோ தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கோம், நீங்களும் பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை தான் திட்டுறாங்க. எப்போ பாரு அவங்களை திட்டுறது தான் நம்ம பெரிய வேலையே. ஸ்ருதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே யார் வராங்கன்னா ரோஹிணி தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனாவை போய் காஃபி போட சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் அதான் தலையில் இருந்துச்சு, போயிட்டு காஃபி போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க போய் காஃபி போடுறாங்க. போகிறாங்க. அடுத்து இவங்க உள்ளே போனோடனே நம்ம மனோஜ் கேட்பாரு, அம்மா அவ போட்டான்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்கு போகும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பிரிக்கிறாங்க. 2 பேரும் பிரித்து தனித்தனியாக விடுறாங்க. இவங்க ரூம் உள்ள போகிறாங்க. மனோஜ் வந்து மேலே போயிடுறாரு. அப்புறம் என்ன சொல்லணும்னா, ஸ்ருதி இவங்க ரொம்ப டேஞ்சரான ஆள் தான், இவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்க போல நம்மளுக்கு கூட, ஸோ உங்களோட புருஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்ருதிக்கிட்ட, நீங்கள் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான், அன்றைக்கான எபிசோட் அங்கேயும் முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். அது அடுத்த இதில் போடுவாங்க. என்னென்னா வந்து ரோஹின் வந்து உட்காடுறாங்க டைனிங் டேபிளில் சாப்பிட சொல்லி யாரும் ஸ்ருதி கூப்பிட்றாங்க. உட்காரும்போது இவங்க தான் எப்போ பாரு ஒரு வில்லி ஆச்சு, சீரியல் வில்லி மாதிரி தானே பண்ணுறாங்க, அதே ஸ்ருதி சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து உட்காரும்போது ஏய் எழுந்திரின்னு சொல்லி ரோஹினி எழுதி எழுப்புறாங்க. அது ரொம்ப கேவலமான விஷயம். சாப்பிடும்போது யாரையும் எழுப்பவே கூடாது, தப்பு தான்.
இப்போ ஏன் நடக்கும்னா வந்து எப்படியும் மனோஜ் வாய மூடின்னு தான் இருப்பான். அவனுக்கு தான் புத்தியே இல்லையா. ஆனால் முத்து கொஞ்சம் யோசிக்கிறாள்ல. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சாப்பிடும்போது எழுப்பக்கூடாதும்மா, ரொம்ப பெரிய தப்புமான்னு சொல்லி அவங்க அம்மாவை எடுத்து கேட்குறாரு. நம்ம அண்ணாமலையும் சொல்கிறாரு, இது தப்பு விஜயா, சாப்பிடும்போது எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோஹின் வந்து கோச்சிட்டு திரும்ப ரூமுக்கு போயிடுறாங்க. திரும்ப நடந்திருக்குன்னா அவன் போய் ரோஹின் வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பான் அவங்ககிட்ட, இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துன்னு இருக்க மாட்டாங்க. நீ எனக்கு சொல்லி தரியான்னு சொல்லி விஜயா வந்து எப்பயும் கோவமாக தான் பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போவார். உள்ளே போயிட்டு வந்து நிற்பார். என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹிணி ஏன் ரோஹிணி திரும்ப அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நான் எங்கடா தப்பு பண்ணேன், அவங்க அம்மா பண்ண தப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம சித்தி. சித்தி ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ரோஹிணி அதான் 1 மாதம் ஆச்சுடா, இப்போ இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, அவனுக்கு இன்னும் குணமாகலன்னு சொல்லி சித்தி வந்து திரும்ப காசு கேட்க ஆரம்பிக்கிறாரு. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி மறக்காமல் வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி, பாய்.